நிர்வாக திறனற்ற திமுக அரசின் குறைபாட்டால் டாடா நிறுவனம் தமிழகத்தை விட்டு அசாம் மாநிலம் சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கூடவே 25,000 கோடி ரூபாய் முதலீடும் சென்றுவிட்டதாகவும் விமர்சனம். இலக்கற்ற விடியா திமுக ஆட்சியில் பெரிய நிறுவனங்களின் புதிய முதலீடுகள் ஏதும் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை காணவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மேகதாது அணை கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியுள்ள கர்நாடக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். உச்சநீதிமன்ற ஆணையை மீறி செயல்படும் கூட்டாளி கர்நாடக காங்கிரஸ் அரசின் செயல்களை வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கும் கடும் கண்டனம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்டினால் 20 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும். டெல்டா மாவட்டங்கள் விவசாயத்திற்கு நீரின்றி பாலைவனமாகும். தமிழகத்திற்கு துரோகத்தை செய்ய துணியும் கர்நாடக காங்கிரஸ் அரசையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகளையும் கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. சுயமாக சிந்திக்கும் திறனற்ற ஒரு பொம்மை முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருப்பது கொடுமையிலும் கொடுமை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 3 வருடங்களில் சொத்து வரி, பால் விலை, மின் கட்டணத்தை விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் சீட்டை தேய்த்துக் கொண்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுல்ல, நீங்க இருக்கிற எம்பி அங்க பாத்திருக்கீங்களா? 38 எம்பி திமுக இருக்காங்க, ஒருத்தரும் காணோம். அங்க போய் தண்ட கருமாந்திரமா சீட்டை தேய்ச்சிட்டு வந்திருக்காங்க டெல்லியில், அப்படித்தானே? ஆகவே நீங்க தெளிவா எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் சூலூர் தொகுதிக்கு 50 ஆண்டுகால வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். அதிகமான நிதியை இந்த நகராட்சி கொடுத்தோம். 10 பேரூராட்சி நகராட்சி இருந்தது. இன்னைக்கு அதிக நிதியை கொடுத்த நகராட்சி இது. அது மட்டுமல்ல, அதிகமான திட்டங்கள். சூலூர் தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சி தந்திருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை தந்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. வின்னர் பட்டாசு ஆலை விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திறமையற்ற திமுக அரசு பட்டாசு ஆலை பாதுகாப்பு குறித்து முன்னெச்சரிக்கையாக ஆய்வு நடத்தாததால் தொடரும் விபத்துக்கள். கண் துடைப்பிற்காக ஆய்வு செய்யாமல் பட்டாசு ஆலைகளில் முறையாக ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிலாளர்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் பலியான சம்பவம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் உரிய நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியபடி தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் பட்டாசு ஆலைகள் உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுகிறதா என்பதை இந்த அரசு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை DMS முன்பு விடியா திமுக அரசை கண்டித்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு வேலைவாய்ப்பில் 1% உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தல். விடியா திமுக அரசின் அமைச்சர் கீதா ஜீவனுடன் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அறிவிப்பு.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் அவசரகதியில் திறக்கப்பட்ட சிட்டி பார்க். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை போல் இதுவும் குரங்கு கையில் அகப்பட்ட பூ மாலை ஆகிவிடுமோ என மக்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பொருட்களை வழங்குவதாக கூறி தரையில் அமர வைக்கப்பட்ட திமுகவின் மூத்த முன்னோடிகள். விடியா திமுகவின் சமூக நீதி லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு நிகழ்ச்சிக்கு பணம் கொடுத்து மக்களை அழைத்து வந்த விடியா திமுகவினர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணப்பட்டுவாடாவை திமுகவினர் தற்போதே தொடங்கிவிட்டார்களா என அரசியல் நோக்கர்கள் கேள்வி. மேட்டுப்பாளையத்தில் டாஸ்மாக் பாரில் காலி மது பாட்டிலால் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. கூலி தொழிலாளியை இளநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் அவரது மகன் தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காரைக்குடியில் ரயில்வே காவலரை கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டிய மர்ம நபர்கள். 8 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் ரயில்வே காவலர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குழி தோண்டி புதைக்கப்பட்ட பஞ்சாமிர்த டப்பாக்கள். பிரசாதங்கள், பஞ்சாமிர்தம் என காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தேவஸ்தான நிர்வாகம் விளக்கம் அளிக்க மக்கள் வலியுறுத்தல். கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அதீத இருமல் பாதிப்புடன் சிகிச்சை பெற வந்தவருக்கு போடப்பட்ட ஊசியால் மோசமான உடல்நிலை. அலட்சியமாக நடந்து கொண்ட மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் மனு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இசிஜி எடுக்க பேப்பர் இல்லை என கூறி திருப்பி அனுப்பப்பட்ட நோயாளிகள். பேப்பர் ஸ்டாக் இல்லை என செவிலியர் கூறும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தஞ்சாவூர் அருகே வாழைத்தார் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதால் விவசாயிகள் கவலை. விடிய அரசு இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் கொளக்கூர் கிராமத்து சாலை குண்டும் குழியுமாக காணப்படும் அவலம். சாலையை சீரமைக்க புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விவசாய நிலங்கள் மற்றும் ஆற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகள். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விடிய அரசு வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலை குடிநீர் வசதி இல்லாத அவலம். விடிய ஆட்சியில் அடிப்படை வசதிகள் இன்றி சிரமமடைவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வட்டாட்சியர் குடியிருப்பு புதர் மண்டி கிடக்கும் அவலம். விடியா திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. கரூர் அருகே ஏமூர் பகுதியில் சிதலமடைந்த பகுதி நேர ரேஷன் கடைக்கு வர்ணம் மட்டும் பூசி மீண்டும் திறக்கப்பட்ட அவலம். விரிசல் அடைந்துள்ள கட்டிடத்தை கிருஷ்ணராயபுரம் திமுக எம்எல்ஏ திறந்து வைத்ததை கண்டு மக்கள் முகம் சுளிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் இடுகாட்டில் பள்ளி மாணவர்களின் சீருடைகள் கட்டுக்கட்டாக கண்டெடுப்பு. சீருடைகளை கிணற்றில் வீசப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ஈரோடு நேதாஜி மார்க்கெட்டில் சாலையோர கடைகள் அருகே கொட்டப்படும் சாக்கடை கழிவுகள். மாநகராட்சி தொழிலாளர்களின் செயலால் வியாபாரிகள் பொதுமக்கள் கொந்தளிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 35,000 டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கம். இடப்பற்றாக்குறை காரணமாக கூடுதல் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ரயில்கள் மோதிக்கொள்வதை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கவாச்சி என்ற கருவி வெற்றிகரமாக சோதனை.
மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற ரயில் கவாச் கருவி மூலம் குறிப்பிட்ட சிக்னலுக்கு 10 மீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல். புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்பாக வானிலை ஆய்வுக்காக விண்ணில் ஏவப்பட்ட இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. 5, 4, 3, 2, 1. L-40 stages are ignited. Plus 5 seconds. Lift off normal. A perfect lift-off. GSLV F-14 Plus INSAT 10 3DS progressing towards its First destination. stage performance normal. Plus जी हाँ, 15 अभी हमने seconds. देखा चारों L-40 तथा कोर बूस्टर का प्रज्वलन शुरू. உலக டேபிள் டென்னிஸ் அணிகள் சாம்பியன்ஷிப் போட்டி முதலாவது லீக் ஆட்டத்தில் சிலியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி.